ஒருவர் மாறி ஒருவராக ஆண்கள் பெண்கள் என்ற வரிசையிலே கேள்விகள் கேட்கப்படும் போது சரியான பதிலளித்தால் 10 புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். பதிலளிக்க தவறும் இடத்தில் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் அறிய தருகின்றோம். இதோ முதல் போட்டியாளராக நாங்கள் அன்போடு அழைப்பது MAM அயான். MAM அயான், உங்களுக்குரிய கேள்வி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கேள்வி இலக்கத்தை என்ன? உங்களுக்குரிய கேள்வி வினா இலக்கம் இதோ. அயானுக்குரிய வினா இலக்கம் 15. உங்களுக்குரிய வினா இதுதான். வீட்டை காக்கும் பிராணி எது? நாய் என்பது சரியான விடை. அவருக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அதே போன்று பெண்கள் பிரிவிலே முதலாவது போட்டியாளராக நாங்கள் அன்போடு அழைப்பது MU கதீஜா. MU கதீஜா, இது உங்களுக்குரிய விநாயகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கதீஜா, உங்களுக்குரிய வினா இலக்கம் 16. கேள்விதான். வகுப்பறையில் உள்ள பொருள் ஒன்று கூறுங்கள். கதிரையத்தை சரியான விடை. கனகோஷம் 10 புள்ளிகள் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த போட்டியாளர் ஆண்கள் பிரிவிலிருந்து NM யூசுப். NM யூசுப், உங்களுடைய கேள்வி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். NM யூசுப். NM யூசுப், இலக்கம் 12. உங்களுக்கு கிடைத்திருக்கும் வினா இலக்கம் 2. யூசுப், உங்களுக்குரிய கேள்வி இதுதான். எமது இறுதி நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது சரியான விடை. எங்கே உங்களுடைய கரகோஷம்? 10 புள்ளிகள் வழங்கப்படுகிறது யூசுப். பெண்கள் அணியிலிருந்து அடுத்த போட்டியாளராக நாங்கள் அழைப்பது TSN சஹ்லா. TSN சஹ்லா, எங்கே உங்களுடைய விநாயகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சஹ்லாவுக்குரிய வினா இலக்கம் 10. உங்களுக்குரிய கேள்வி இதுதான். யானை பூனை, இதில் யானை பூனை பார்த்திருக்கீங்களா? யானை பூனை இவற்றுள் எந்த மிருகம் பெரியது? யானை என்பது சரியான விடை. எங்கே? அடுத்து ஆண்கள் பிரிவிலிருந்து அடுத்த போட்டியாளர் ஹுமை, அதாவது ஹாவிதுக்கு பதிலாக ஹுமை இங்கே வந்திருக்கின்றார். ஹுமை, உங்களுடைய கேள்வி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இலக்கம் 13. வினா இலக்கம் 13. ஹுமை, உங்களுக்குரிய வினா இது. இரவு வானில் காணப்படும் பொருள் ஒன்று கூறுங்கள். நிலா என்பது சரியான விடை. எங்கே உங்கள் கரகோஷம்? ஹுமை 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார். அதே போன்று அடுத்து பெண்கள் பிரிவிலிருந்து அடுத்த போட்டியாளர் செல்வி MR ரயா. ரயா, உங்களுக்குரிய விநாயகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆம், இலக்கம் 1. ரயா, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இலக்கம் 1. கேள்வி இதுதான். எம்மை படைத்தவன் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. அல்லாஹ் என்பதே சரியான விடை. 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த போட்டியாளராக ஆண்கள் பிரிவிலிருந்து NA யூசுப். NA யூசுப், உங்களுடைய கேள்வி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யூசுப்,
உங்களுக்குரிய கேள்வி இலக்கம் எத்தனை? கேள்வி இலக்கம் 20 என்பது சரியான விடை. நான் உங்களுடைய கேள்வி சிங்களத்திலே கழுப்பாட்டு என்று சொல்வார்கள். கழுப்பாட்டு என்பது தமிழ் பதம் கருப்பு நிறம் என்பது சரியான விடை. உங்களுடைய கரகோஷங்கள் 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்து பெண்கள் பிரிவிலிருந்து எம்என் ஆசியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து விடையளிப்பதற்காக உங்களுடைய வினா இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வினா இலக்கம் ஆசியாவுக்கு கிடைத்திருக்கின்ற வினா இலக்கம் 17. வினா இலக்கம் 17. ஆசியா உங்களுக்குரிய கேள்வி நாம் காலில் அணிவது எது? சிறப்பு என்பது சரியான விடை. 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்து ஆண்கள் பிரிவிலிருந்து இறுதிப் போட்டியாளர் விடையளித்தால் போட்டியிலே வெற்றி அல்லது தோல்வியா என்பதை ரயான் எம்ஆர்எம் ரயான் எழுந்து வாருங்கள். ரயான் உங்களுக்குரிய கேள்வி இதுதான். வினா இலக்கம் 11. வினா இலக்கம் 11. ரயானுக்குரிய வினா இதுதான். ப என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் சொல் ஒன்று கூறுங்கள். பட்டம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகள். ஆண்கள் பிரிவிலே 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். தலையெழுத்தை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியாளர் பெண்கள் பிரிவிலிருந்து எம்ஏ அஹ்தா விடையளித்தால் போட்டி சமன், விடையளிக்கவில்லை என்றால் போட்டியில் தோல்வி. இதோ உங்களுக்கான கேள்வி இலக்கம் 6. கேள்வி இலக்கம் 6. அஹ்தா உங்களுக்குரிய வினா பச்சை நிறம் பார்த்திருக்கீங்களா? ஆம். பச்சை நிற பொருள் ஒன்று கூறுங்கள். இளைஞர்கள் சரியான விடை. அவருக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. எனவே ஆண்களோடு போட்டியிட்ட பெண்களும் 50 புள்ளிகளையே பெற்றிருக்கிறார்கள். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற அடிப்படையில் 2 அணியினரும் 50 புள்ளிகளை பெற்று போட்டியில் சமநிலையை பெற்றுக் கொள்கிறார்கள். 2 அணியினரும் வெற்றியீட்டியவர்களாக இந்த அறிவு களஞ்சிய போட்டிகளில் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தோடு இந்த அறிவிக்கலங்கிய போட்டி நிறைவு பெறுகின்றது. போட்டியிலே என்னோடு நடுவராக கடமையாற்றிய அல்பலா கல்லூரியின் சுகாதார உயர்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை ஆசிரியை சோனா லோகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு இந்த போட்டியில் உதவி கொடுத்தவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றோம்.